பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வெளிப்பட நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலேருந்து தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் என்பதை அறிந்துக்கொள்ளணும். அநேக நேரங்களில் அநேகருடைய காரியங்களை பாருங்கள், என்னை யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லைங்க. நாங்கள் கடந்த நாட்களில் ஒரு ஆசிரமத்துக்கு போகும்போது, ஆசிரமத்தில் ஊழியம் செய்யும்போது அநேகர் சொல்லுகிற காரியங்கள், ஆசிரமத்தில் யாரும் இல்லாதவர்கள் அப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சில குடும்பங்களை சந்திக்கும் போது கூட என்னை யாரும் விசாரிப்பது இல்லையா, எனக்கு விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லையா, நான் சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் இல்லையான்னு இந்த மாதிரி ஒரு கூட்டங்களுக்கு. ஒரு சில பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரர் எதுவுமே என்ன கேட்கறது கிடையாதுங்க, என் மனைவி என்ன எதுவுமே கேட்குதுங்க, பிள்ளைங்க என்னான்னு கூட கேட்க மாட்டானுங்க. அப்படி அநேக விதமான ஒரு புலம்பலை நான் கேட்டேன். தேவன் என்ன செய்யக்கூடியவர் என்பதை வேதம் அழகாய் நம் கற்றுக் கொடுக்குது. கவனிங்க, எரேமியா 30:17 அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, விசாரிப்பற்ற சீயோன். உன்னை என்ன பண்ணாங்க, விசாரிக்கிறது யாரும் இல்லை, உன்னை விசாரிக்க யாரும் இல்லை. உனக்கு யார் உன்னை விசாரிக்க போகிறாங்க, உன்னை அச்சா யார் கேட்க போகிறாங்க, உனக்கு ஒன்றுனா யார் நிற்பாங்க அப்படி என்று உங்களை பார்த்து கொண்டிருக்காங்களா சொல்கிறாரு. உன்னை அவர்கள் என்ன பண்ண, விசாரிப்பற்ற சீயோன் என்று, தள்ளுண்டவள் என்று உன்னை பார்த்து சொல்கிறாங்களா. தள்ளுண்டவள், எனக்கு ஒரு மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் என்னை விசாரிக்க வருகிறவர், அவர் எனக்கு உதவி செய்கிறார். வேதத்தில் அழகாக நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கு. எருசலேமிலிருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு போகிற வழியில், அவன் போகிற வழியில் பாருங்கள், கல்லர் கையில் அடிப்பட்டவனாய் அவன் விழுந்து கிடக்கிறான், காயங்களோடு விழுந்து கிடக்கிறான். அவன் எங்கேருந்து போகிறான், எருசலேம்ந்து போகிறான். இந்த எருசலேமில் ஒரு தேவன் இருக்கிறாரே, அவரை நான் கூப்பிடுவேனா எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையற்றவனாய் அவன் விழுந்து கிடக்கிறவன் போகிற வழியில் பாருங்கள், ஆசாரியனை பார்க்குறான், லேவினை பார்க்குறான், கூப்பிட்றான், யாருமே வரல, பக்கமாக விலகி போகிறாங்க. அவனை விசாரிக்க ஆள் இல்லை, விசாரிப்பதுக்கு ஒருவனும் இல்லை. இன்னைக்கு தேவ பிள்ளையே, உன்னை விசாரிக்க யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அங்கே பாருங்க, ஒரு சமாரியன் வருவான். அந்த சமாரியனை தான் இயேசு கிறிஸ்து ஒப்பிட்டு சொல்கிறார். நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. அப்படியாய் அநேகர், என் அண்ணன் விசாரிக்கல, என் தம்பி விசாரிக்கல, என் கூட பிறந்த யாரும் விசாரிக்கல, உன்னை தேடி வந்த இயேசு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார். அன்றைக்கு உன்னை ரட்சிக்கும் போது விசாரிக்க வந்தது மாத்திரல்ல, இன்றைக்கும் விசாரித்து கொண்டு தான் இருக்கிறார். யோபில் சொல்றாரு, அவர் நிமிடம் தோறும் விசாரிக்கிறவராக இருக்கிறாராம். உன் வாழ்க்கையில் ஏதோ இந்த வாரம் நான் சர்ச்சைக்கு போய் ஆண்டுகிட்ட சொல்லணும் இல்லைங்க, இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சு ஜெபம் பண்ணுங்க, இல்லை மதியம் ஜெபம் பண்ண, சாயந்தரம் ஜெபம் இல்லைங்க. அவர் நிமிடம் தோறும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். இந்த நிமிஷம் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறியா, ஒரு போராட்டத்தோடு இருக்கியா, ஒரு நிந்தையோடு இருக்கிறியா, ஒரு அவமானத்தோடு இருக்கியா, அடுத்த நிமிஷம் என் தேவனத்தில் நான் முறையிடுவேனா, அதை மாற்றுகிற தேவன் இருக்கிறார், என்னை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். என் குறைவுகளை நான் தேவனத்தில் போய் சொல்லுவேன், அவர் எனக்கு உதவி செய்வார். அவங்க சொல்றாங்க, விசாரிப்பற்ற சீயோன். எங்க இருக்கிற நீ, தேவனோடு கூட இருக்கிற, தேவனுடைய ஆலயத்தில், ஆனாலும் நீ உதவி இல்லாமல் கிடப்ப, பலவீனத்தோடு கிடப்ப, நீ சோர்வோடு கிடப்ப. அப்படின்னு நினைக்கும் போது என் சோர்வை நீக்கிறவ, என் பலவீனத்தை மாற்றுகிறவ, என் கண்ணீரை துடைக்கிறவ, என் படுக்கையை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நான் ஒரு இடத்துல போவேன், அவர் மேல நம்பிக்கை இருப்பேன், அவர் எனக்கு உதவி செய்வார். என்னை விசாரிக்கிற ஒரு தேவன். எல்லாரும் என்ன தள்ளி விட்டாங்களா, ஓரமா வச்சுட்டாங்களா, ஒதுக்கி வச்சுட்டாங்களா, கண்டுக்காம போறாங்களா, இந்த தள்ளுண்டவளை சேர்த்துக் கொள்கிற தேவன் இருக்கிறார். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்றார். நீ அவர்கிட்ட போய்ப்பாரு, உன்னை தள்ளாத ஒரு தெய்வம், உனக்கு உதவி செய்கிற தேவன், உன்னை வழிநடத்துற ஒரு தெய்வம். ஏன் அவர்கிட்ட போக மாட்டேன்? உன் பிரச்சனை எடுத்து போய் பக்கத்து வீட்டில் போய் சொல்றியே, உன் பிரச்சனை எடுத்து போய் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணுறாரு, என் பிள்ளைங்க அப்படி பண்ணுறாங்க, யாராருக்கிட்ட சொன்னியே, உன் கூட ஒரு இயேசு இருக்கிறாரு, ஏன் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன்? உட்காருமா, இருக்கிற இடத்துல என்ன, தலைமையில் ஒரு துணியை போடு, முழங்கால் நில்லு, அப்பா நான் பிரச்சனையோடு நிற்கிறேன்ப்பா, என்னை விசாரிக்கிறது யாரும் இல்லைப்பா, எனக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்குப்பா, என்னை விசாரிக்கவே மாட்டுறாங்கப்பா, அப்பா எனக்கு பொண்ணு இருக்குப்பா, திருமணமாகி போச்சு, என்னை என்னான்னு கூட கேட்க மாட்டேங்குதுப்பா. யாருக்கிட்ட சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லிப்பாரு, அடுத்த நிமிஷம் உனக்கு ஃபோன் வரும் பாரு, அம்மா எப்படி இருக்கீங்க, எப்படிமா திடீர்னு ஃபோன் பண்ண, அவங்க சொல்லுவாங்க, உன் நினப்பாவே இருந்தம்மா நான், ஏன் தெரியல உன் நினப்பாவே வந்து, ஏன் தெரியுமா, நீ சொல்ல வேண்டியவர்கிட்ட சொன்ன பத்தியா, அவர் அவருடைய இருதயத்தை என்ன பண்ண ஏவுதல் பண்ணுவார், அவர்கள் உன்னை தொடர்பு கொள்வார்கள், உனக்கு வேண்டிய நன்மைகளை செய்வார்கள்.
அவர்கள் உன்னிடத்துல பேசுறவர்களுக்கும் உனக்கு தேவைகளை சந்திக்கிறவங்களும் அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன் தெரியுமா? உன்னை விசாரிக்கும்படிக்கு தேவன் ஆட்களை அனுப்புவார். கர்த்தருடைய பிள்ளையே அவங்க வந்து பார்க்கல, இவங்க வந்து பார்க்கல, காலையிலேருந்து உட்காந்துக்க. எந்தனா ஒரு பிள்ளைங்கனாச்சும் வந்து என்னை கேட்சா, ஏமா சாப்பிடல, ஏமா அப்படி இருக்கிற, ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்சிங்களா? பார்த்தீங்களா? என்னை யாருமே கண்டுக்குத்தாளுங்க. எங்க கேட்காத பிள்ளைகள் கேட்பாங்களா பார்த்துங்க. உன்னை கேட்கக்கூடியவர், விசாரிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த விசாரிக்கிற தேவனத்தில் நீ வா. ஆசாரியம் போனா அவனை பார்த்தான், ஐயா ஐயா பார்க்கல. லேவியம் போறான், ஐயா எனக்கு உதவி செய்யுங்க, கேட்கவே இல்லை, போயிட்டாங்க. பக்கமாய் விலகி போய் கொண்டே இருக்கிறார்கள். பாருங்க, நல்ல சமாரியன் வந்தார், விசாரிப்பதற்காக வந்தார். வந்தவன் பலவீனமா இருக்கான், திராட்சை ரசத்தை கொடுத்தாரு. காயத்தோடு இருக்கான், எண்ணெயை பூசினாரு. நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கான், தன் சுய வாகத்தில் ஏத்தினாரு. கொண்டு போய் சத்தத்தில் சேர்த்து தன் பணத்தை கொடுத்தார், அவனை பராமரித்தார். அந்த மனிதன் திரும்ப வரும்போது, இதுக்கு ஏதாவது அதிகமாகனா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, அவங்க கிட்ட கேட்காத, அவன் சுகமாயிட்டான், அவனை கிட்ட கேட்காத, என்கிட்ட கேள்வி, நான் கொடுக்குறேன்னு சொன்னார். இப்படியாப்பட்ட விசாரிக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கும்போது ஏன் நீ மற்றவர்களை பார்க்கிறாய்? ஏன் மற்றவர்களை நாடுகிறாய்? உனக்கு ஒரு தெய்வம் இருக்கார்லவா, அவரிடத்துல போ. விசாரிப்பற்ற சீயோனே, விசாரிக்க சீயோன்ல ஒரு தேவன் இருக்கிறார், விசாரிக்க சீயோன்ல ஒரு தெய்வம் இருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக தான் காத்து நிற்கிறார். என்னை விசாரிக்கிற தேவனே, உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. 38 வருடமாய் ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். 38 வருடமாய் படுத்து கிடக்கிறவன் அங்கே குளத்துக்கிட்ட எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட இவ்வளோ நாளாக படுத்துருக்கேன், ஏன் உள்ள குளத்துக்குள்ளே இறங்கலையா? உன் வியாதி குணமா இல்லையா? உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையா? ஒருத்தர் கூட கேட்கலங்க. ஆனால் அந்த மனிதனுடைய நினைப்பு, ஒரு நாள் அந்த குளத்துக்குள்ளே தேவதூதர் வருவார்கள், வந்து கலக்கும் போது நான் உள்ளே போய் இறங்குவேன் என்று சொன்னால் நினப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த மனிதனுக்கு என்ன பண்ண முடியல, உள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் கூட விசாரிக்க இல்லை. அந்த விசாரிப்பு இல்லாத ஒரு மகன் தனக்குள்ள ஒரு விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுறான். இந்த விசுவாசனுடைய துவக்கம் முடியுமாகிய இயேசு விசாரிக்க வந்து விட்டார். அவனை பார்க்கிறார், கேட்கிறார், நீ சுகமாக விரும்புகிறாயா? ஆமாம், என்னை கொண்டு போய் யாரும் இல்லை, நான் இப்போ குளத்தை கலக்க சொல்லி தேவதூதரை அனுப்புவேன், குளம் நான் கலக்கப்படும், நீ போய் குச்சிடியான்னு கேட்கல. நான் கரை கொட்டினா சுற்றி இருக்கோம் எத்தனை பேர் குச்சிடுவான், அது யாருக்கு சுகம் கிடைக்க முடியாது தெரியாது. அவர் சொன்னார் பாருங்க, அந்த மனிதனுடைய விசுவாசத்தை கேட்டவர், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொன்னார். விசாரிக்கக்கூடிய தேவன் பக்கத்தில் வந்து 38 வருடமாய் கிடந்த ஒரு மனிதனை அவர் நடக்க பண்ணினார். அவன் நடந்து போகிறான். உன்னை விசாரிக்க யாரும் இல்லையா? உன் படுக்கையிலே கிடக்கிறியா? எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, படுத்து படுத்து என் சரீரம் ஃபுல்லாக புண்ணா இருக்குதுங்க, என்னால் படுக்கவே முடியலைங்க. விசாரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆண்டவரே, நான் எவ்வளோ காலம் படுக்கணும், என்னை படுக்கையிலேருந்து எழுப்புங்கன்னு சொல்லிட்டு கேளு. உன் காயங்களை ஆற்றக்கூடிய தேவன் உனக்காக வந்திருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற தேவன் உனக்காக வந்திருக்கிறார். உனக்கு உதவி செய்யக்கூடிய தேவன் உனக்காக வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார், அவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். பாருங்க, இந்த மனிதன் சுகமாய் போய்விட்டான், பலம் பட்டு விட்டான். குஷ்டரோகியா இருக்கிறவர்கள் ஊருக்கு புறம்பே இருக்கணும். ஊருக்குள்ள இருக்கிறவனே விசாரிக்க மாட்டானா, ஊருக்கு புறம்பா இருந்தா எப்படிங்க விசாரிப்பான்? வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே சாப்பிட்டே கொண்டேன்னு கேட்க மாட்டா, வீட்டுக்கு வெளில ரோட்ல கொண்டு தான் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதுக்குனாங்க எங்கன்னா சுத்திட்டு தான் சாப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கவனிங்க, இந்த குஷ்டரோகிகள் ஊருக்கு புறம்பே இருக்கிறாங்க, விசாரிக்க யாரும் இல்லை. இயேசு அதை அறிந்தார். அவர் மலை மேல ஒரு பிரசங்கம் பண்ண போறார். கவனிங்க, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, சீயோனிலே விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. உங்கள் ஆலயத்தை, பக்கத்தில் உள்ள ஆலயத்தை தேடி போங்கள், அங்க உங்களை விசாரிப்பார். நீ ரொம்ப முடியாம கிடக்குனா அவர் உன்னை தேடி வந்துடுவார். ஆனா உன்னால முடியும் என்று சொன்னால் நீ அவரை தேடி போக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த மனிதன் பாருங்க, படுத்த படுக்கையா இருந்த 38 வருடம் அவன் எழுந்துக்க முடியாதான் இயேசு அவனை தேடி போயிட்டாரு. ஆனா இன்னொரு மனிதன் குஷ்டரோகி நடக்க முடியும், தேடி வர முடியும்னு தெரிஞ்சு அவர் மலை மேலே போய் உட்காந்துருக்கிறார். எல்லாரும் பிரசங்கத்துக்கு வந்தாங்க, பிரசங்கம் முடிஞ்சு போயிட்டாங்க. எல்லாரும் போன பிறகு அந்த இயேசுவை பார்க்க பயந்து பயந்து வந்தவன் சொல்றான், ஆண்டவரே, உனக்கு சித்தமானால்
என்னை சுத்தமாக்கும். நான் இவ்வளோ பெரிய பலவீனத்தோடு இருக்கிறேன், இவ்வளோ பெரிய பிரச்சனையோடு இருக்கேன், தீட்டுப்பட்டவனாய் நான் வாழ்கிறேன் என்று விசாரிக்க யாரும் இல்லாத உன்னைத்தான் நான் விசாரிக்க இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். உன்னை யாரும் வந்து இந்த ஊருக்கு வெளியே வந்து கேட்க மாட்டாங்க, நான் உன்னை பற்றி கேட்கத்தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். நீ என்னை தேடி வந்தல்ல, நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு ஒரு இயேசு ஒருத்தர் இருக்கிறார். அவர் உதவி செய்ய காத்து நிற்கிறார். அவர் உனக்காக உதவி செய்ய எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார். விசாரிக்கிற ஒரு தேவன், அவர் உன்னை விசாரிக்கிறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, விசாரிக்கிற தெய்வத்துக்கிட்ட நெருங்கு, அவர் உனக்கு உதவி செய்வார். அவரிடத்துல போனாங்க, அவர் பார்த்தாரு, கேட்டாரு, நீ என்ன பாவம் செஞ்ச, எப்படி செஞ்ச, இவ்வளோ பாவம் இல்லை, என் பக்கத்தில் வராது தொத்துல. அவர் உடனே பாருங்க அந்த மகனுடைய கரத்தை பிடித்தா, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகின, அவன் சுகமாகினாய் மாறிவிட்டான். ஊரிலிருந்து கல்லெறிய இந்த கொல்ல வேண்டும் என்று அந்த மகளை தேடி வராங்க. இவ விபச்சாரம் பண்ணிட்டா, இவ எப்படியாப்பட்ட வந்துட்டு இயேசு பாவத்தை மன்னிச்சிட்டார், மகளை போனார். இப்போ எல்லாரும் கொல்லணும்னு நினைக்கும் போது இவர் அடிக்கணும்னா அடிக்க முடியாது. விசாரிக்கிற தேவன், யார்கிட்ட தப்பு பண்ண, எங்கெல்லாம் தப்பு பண்ணுமா, எந்தெந்த ஊரில் தப்பு பண்ணுமா, எங்கம்மா நான் பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டுன்னு உட்காந்துக்க தேவன்ல. இனி பாவம் செய்யாத போன்னு சொல்லி பாவத்தை மன்னித்து அனுப்புகிற தேவன். நீ மனிதனிடத்தில் போவே என்று சொன்னால் உன்னை விசாரிக்கன்னு சொல்லி உன் கதை முழுதும் கேட்டு உன்னை திரும்பவும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த இயேசு, நீ என்ன பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் சரி, நீ என்ன காரியத்தில் இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்ண தெரியுமா, உன்னை கூப்பிட்டு விசாரிக்கிறவர். சீயோனுக்கு வந்துட்டியா, இந்த சீயோனின் தேவனை பார்க்க வந்துட்டியா, இந்த சீயோனின் தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறான். இந்த சீயோனின் தேவன் உனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறான். உன்னை விசாரிக்க அவர் காத்திருக்கிறான். சங்கீத புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, ஏழைகள் பாழாக்கப்படுவதையும் கவனிச்சிங்களா? இந்த பாழாக்கப்படுவதை பார்த்து ஒரு கம்முன்னு இருக்கிறவல்ல, இந்த சிறுமைப்பட்டவனுடைய காரியங்களை எல்லாம் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வான் என்று சொன்னால், சூறையாடி கொண்டு போனா அவன் கை கொள்வான் என்று சொன்னால், பார்த்துட்டு சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவன், சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தேவன் உனக்காக எழுந்துடுவார், உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். பராமரிப்பு இல்லாமல் இருக்கிற ஜனமே, விசாரிப்பு இல்லாமல் இருக்கிற ஜனமே, உன்னை காத்து கொள்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் காத்து கொண்டு நடத்துவார். எனக்கு யாரெல்லாம் புலம்பாத. அவர் பாருங்க, இந்த ஏழைகளை யாரெல்லாம் பாழாக்குறாங்களோ பார்த்து நிற்கிற தேவன் இல்லை. ரோட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு அதிகாரியை பார்த்துட்டிங்கன்னா, ஒரு ஆதரவற்ற ஒரு பையனை அடிக்கிறாங்க, திட்டுறாங்கன்னு சொன்னால், ஏண்டா எதுக்குடா திட்டுறீங்க, அவனுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை எல்லாரும் சேர்ந்து அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியுமானா? என் தேவன் உனக்கு தகப்பனாக இருக்கிறாரே, உன்னை விசாரிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறாரே, அவனை பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? நீ எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டிருக்காயோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்காயோ, இந்த ஏழைகளுக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஏழைக்கு இந்த தேவன் காத்து கொள்வார் என்று நீ நம்பிக்கையோடு உன்னை காத்து கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உன்னை காத்து கொண்டு நடத்துவார். உன்னை விசாரிக்கிற தேவனுக்கா அவர் உன்னை விசாரிப்பார், உன் தேவையை சந்திப்பார், உனக்கு உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் எங்களை தாழ்த்து, நீர் எங்களை நடத்தும். நீர் எங்களை விசாரிக்கிற ஒரு தேவன். எங்களை பார்க்கிறவர்கள் இவங்களாம் சபைக்கு போகிறாங்க, கடவுளை தேடுறாங்க, ஆனாலும் உதவி இல்லாமல் கிடக்கிறாங்க, ஆனாலும் இங்கே வியாதிப்பட்டு கிடக்கிறாங்க, ஆனாலும் இவங்க நெருக்கப்பட்டு கிடக்கிறாங்க. இப்படி பார்க்குறவங்க மத்தியில் அப்பா, விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லுகிறவங்க மத்தியில் விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். என் குடும்பத்தாரை சார்ந்து கொண்டதால் தான் நான் இப்படி வாழுகிறேன், என் பிள்ளைகளை சார்ந்து கொண்டதால் தான் இப்படி வாழுகிறேன். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவரிடத்துல நான் முழங்கால் படிவுனா என் வியாதியை குணமாக்குவா, என் வறுமை போக்குவா, என் கண்ணீரை துடைப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை வளரட்டும். விசுவாசம் உள்ள மக்களாய் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என் நன்மை செய்யும். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.